சூர்யாதேவி அக்கா என்னமோ நடு காட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க போல இருக்கே. உங்களுக்கு வீடு வாசல்லாம் இல்லைங்களா? வீடு வாசல் எவனும் தரலையா? நீங்கள் இந்த மாதத்துக்கு 4 வீடு மாற்றுவீங்களாம்ல? சென்னைக்குள்ளே எவனுமே வீடே தர்றதானும்ல? ஏண்டி நீ என்ன அவ்வளோ பெரிய பிடிக்கியா? நீ நான் பேசி போட்டு எத்தனை நாள் ஆச்சு? நீ எப்போ வந்து லைவ்ல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏன் பதில் வீடியோ உனக்கு போட தெரியாதா? நான் தான் சொன்னல, வா நான் உன்னை விட பெரிய ரவுடி தான். ஏன் ஆமாம், என்னமோ என் பேர் சுப்புலட்சுமிங்கிற. சுப்புலட்சுமி, தாராபுரம் ரோடு, செட்டிப்பாளையம், திருப்பூர். இது என்னோட ஒரிஜினல் அட்ரஸ். வந்து என்ன இங்கே பிடுங்க போறியா, இங்கே பிடுங்க போறியா? ஆ, வண்டியில் போய் ஏதோ ஜல்லி போட்டதுனால வண்டி ஓட்டிட்டு போனேன், நான் சறுக்கிட்டு விழுந்துட்டேன் அப்படின்னா ரைட்டு, ஓகே. எங்களுக்கு வண்டி ஓட்டலாம் தெரியும். சறுக்கிட்டு விழுந்தவங்களுக்கு எதுக்கு இங்கே மட்டும் காயப்படுது, இங்கே எதுக்கு பிறந்தது? ஓ, இங்கே பிறந்து இங்கே மட்டும் தான் படுமா? ஓ, இங்கே நான் காயப்படாதா? தெரியல. எங்களுக்கு வண்டியும் ஓட்ட தெரியாது, நாங்கள் வண்டியும் இல்லை, ரைட்டு. நீ அதான் ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறந்தோம்ல. பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தேன்னா ஒன்றுனா விட்டு வச்சிருக்க மாட்டாங்களே. ஒன்றும் குடும்பத்தை ஒதுங்கி நீ வந்திருக்கணும், இல்லை ஒன்றும் குடும்பமே ஒதுக்கி வச்சிருக்கணும். நான் குடும்பம் வேணான்னு சொல்லி தான் வந்திருந்தேன். அவளை பற்றி பேசுகிறதா? நீ சென்னையில் எவ்வளோக்கிட்ட என்னென்ன வேலைக்கு நீ போன? எந்த மூளைக்குள்ள நின்று நீ கஞ்சா வித்த? நாஞ்சில் விஜயனும் நீனு வீடு சேர்ந்து நீ என்ன பொம்பளை புரோக்கர் வேலை பார்த்து 2 பேரும் என்ன கூட்டி கொடுத்த வேலை பார்த்தீங்க? அப்புறம் அவனுக்கு உனக்கு எதுக்கு சண்டை வந்துச்சு? வனிதா பற்றி பேசி உனக்கு என்ன, வனிதாவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. 2வது சப்ஸ்கிரைபரை நீ மறைச்சி வச்சுருக்க, கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்க. ஏன் 3 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு 75,000 ரூபா உன்னோட யூடியூப் சேனலில் வந்து அமௌண்ட் ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகிறனால நீ வந்து உன்னோட சப்ஸ்கிரைபரை மறைச்சி வச்சுருக்க. அப்படி மொத்தா உனக்கு எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் ஏறுது, உனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எல்லா மயிரும் எங்களுக்கும் தெரியும், சரியா? ஆமாம், புருஷங்கிறிய புருஷனை நீ காமிக்க மாட்டியா? நான் 2ஆம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனை பப்ளிசிட்டியாக காமிச்சிட்டேன். மூத்தவனை கல்யாணம் பண்ணி இருந்தேன், அவனை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன், ரைட்டு. நீ உன் புருஷனை காமிக்கலாமே. இப்போ தானே வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்க. நாஞ்சில் விஜயனும் அவன் ஒரு மொல்ல மாதிரி மோத்தா தேவடியா, நீ ஒரு கூட்டி கொடுத்து வாங்கிட்டுன்னு மூத்திர சந்துக்குள்ள கஞ்சா போட்டணும் வித்த புண்டை. உடனே தான் கேட்குறேன், கஞ்சா வைக்கிற நீலாம் நடுக்காட்டுக்குள்ள உட்காந்து பேசுகிற தலை விதி. நீ பேசி துட்டு சம்பாதிக்கலாம், ஒரு பையன் உனக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. இருக்க ஒரு காய்ச்சட்டி இடம் இல்லாமல் இருக்கிற உனக்கெல்லாம் இவ்வளோ இருந்தா நான் தான் என் அட்ரஸை பப்ளிசிட்டியை சொல்கிறேன். இன்னும் நீ உன் அட்ரஸ் சொல்ல. சென்னைக்குள்ளே 400 ரவுடின்னு சொல்லிட்டு இருந்த சென்னையில் உன் அட்ரஸை சொல்லு. நீ உனக்கு எவ்வளோ வீடு கொடுக்காம நீ எவன் வேணா ஜாமீன் போடுற, எவன் வேணா வச்சுருக்க? ஆமாம், ரைட், ஓகே. எவனோ வக்கீல் வச்சிருக்கியாம்ல நீனு? அந்த வக்கீல் சொல்லி கொடுத்துருக்குறான். நமக்கு என்னக்கா பணம் கொடுக்குறாங்க, அவன் பேசுகிறாங்கன்னு சொல்லி நீ பேசியிருக்கியாம்ல. நீ யார்கிட்ட பேசுன? சென்னையில் வந்து நீ யார்கிட்ட என்னென்ன வேலை கேட்ட எல்லாம் எனக்கு தெரியும். சூர்யா பார்க்க தம்மா துண்டுக்காரி அப்படின்லாம் இடம் போடக்கூடாது, சரியா? 2 மாதம் யூடியூப்பில் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சா நீ என்ன பெரிய பிடிக்க முடியாதுயா? எடி உன்னை வச்சு எவனா சம்பாதிக்கிறாடா சொல்லு. என்னை வச்சு நான் அது யூடியூப் இல்லை, உலகமே வேர்ல்டே சம்பாதிக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்பை திறந்தாலே சூர்யா தான். என்னமோ 2 மாதத்தில் வந்துட்டு என்னமோ பெரிய பிடிக்க மாரி பேசிகிட்டு இருக்கேன். அவள் ஒரு ஆளான்னு கேட்குற. சிச்சி அவளெல்லாம் பேசுனா நமக்கு தான் ரொம்ப இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு நீ பேசுகிற. பேசித்தான் பாறேன் சும்மா லேசா. நாஞ்சிருவேன் அவன் ஒரு பொட்டை புண்டை, உனக்கு பயப்படுவான். வனிதா இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து தைரியமான பொண்ணு, நான் ரொம்ப இந்த பொண்ணுன்னு சொல்லி வனிதா சொல்லிக்கிட்டு இருக்குது. சி, நான் அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன பீட்டர் பழக்கம் உங்களுக்கு சண்டை வந்துச்சு தெரியுதா? அதுக்கு தான் நான் சவுத்துக்குள்ள நடக்கிறத பப்ளிக்கில் சொல்லவும் கூடாது, நம்ம நாரி போனாலும் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுங்கிறது. கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி உதட்டோட வச்சு முத்தம் கொடுத்த பிள்ளைய முன்னாடி இன்னைக்கு பீட்டர் பழம் உடனே விட்டுட்டு போயிட்டான். இவன் போட்டு கிளின்னு கிளிக்கிறான். இப்போ என்ன சொல்கிறேன், பாவம் வனிதாவும் பாவம். நான் அவளுக்காக என்னங்கடி நடக்குது, என்ன நடக்குது உங்களுக்குள்ள? எடி சக்கராத்தி சண்டை நடக்குதாடி? ஏடி பீட்டர் பழம் வனிதா கட்டி வச்சிருக்காரா, இல்லை பீட்டர் பழம் ஒன்றையும் சேர்த்து வச்சுட்டானா? ஒருவேளை வனிதா கழட்டி விட்டு ஒன்றையும் சேர்த்துக்கிட்டானோ? அதனால தான் வந்து நாஞ்சில் விஜயன் வேணான்னு சொல்லி தொடச்சி விடணும். ஆமாம், நீ ஏற்கனவே சொல்லியிருக்க ஆடுக்குள்ளம்னு கொஞ்சம் சைஸ் இடிக்கத்தான் செய்யும், அதனால கொஞ்சம் கழட்டி விடுப்பேன். சரி விடு, எனக்கு புரியுது. இந்த கூமுட்டா மக்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நீ இவ்வளோ பெருசு இருக்க, அவன் இவ்வளோ பெருசு இருக்கிறான், ஹைட்டு செட் ஆகாது. அது தெரிஞ்சு கூட நீ சூஸ் பண்ணியிருக்கலாமே. சரி, ரைட்டு விடு. சரி, அதெல்லாம் விடு. நீ லைவ் பேசு, கேட்குறவனுக்குலாம் பதில் சொல்லு. இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் உனக்கு, நீ பதில் வீடியோ எனக்கு போடு, இல்லை லைவ் போடுறப்ப என்கிட்ட சொல்லு, நான் வரேன், சரியா? பதில் வீடியோ நீ போடுற. நீ பெரிய குடும்பம் புடிச்சி தான், நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தீங்கன்னு தெரியாத நடுக்காட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்க, வெறுக்க இப்படி பார்க்குறது ஏன் எவனா பின்னாடி இருந்து மண்டையை போனதுறான் பயமா? ஏடி அப்படி பயப்படுறது ஏடி சோசியல் மீடியாவில் பேசுகிறேன். ஆமாம், 2வது இன்னொரு விஷயம், சென்னைக்குள்ள புர்கா போட்டு தான் சுற்றுறியாமே. நீ என்ன மாதிரி வந்து சுற்றுறது இல்லையாமே. நாங்கள் மாஸ்கே போட்டது இல்லையே, மாஸ்கே நான் போட மாட்டேனே.
புர்காவை கழட்டி வச்சுட்டு தைரியமான பொண்ணு தின்னா சுத்து என்னைய உன்னையோட பிரச்சனை இல்லைன்னா அங்கே பார்த்துட்டே வந்து மாஸ்க்கு போட்டு முகத்தையும் மறைக்காம புட்டி சீட்டில் போனவன்னா புர்கா போட்டு சுற்றி போட்டு நடுக்காட்டுக்குள்ளே போய் உட்காந்து லைவ் போடுற நீ என்ன பேசுறியா நீ என்ன பேசுறியா நீ சரியான பொம்பளையா இருந்தால் எனக்கு பதில் வீடியோ போடு என் பேரை மென்ஷன் பண்ணி போடு சூர்யாதேவன் பேரை வச்சுக்கிட்டா நீ என்ன பெரிய புட்டிக்கி ஆயிடுவியா இல்லை உனக்கு நான் பயப்படுறவளாயிட்டேன் சாரி அன்னைக்கு இதே டிஷர்ட் தான் போட்டுருந்தேன் அதே இந்த டிஷர்ட்டோட ராசியாக இருக்கிற இது போடுறப்பலாம் உடனே தான் பேசணும்னு தோணுது நீ பதில் வீடியோ போடுவோம் நான் அப்புறம் வச்சு செஞ்சுக்கிறேன் சரியா நீ அவங்க 2 பேரை செய்கிறியா நான் ஒன்றை செய்கிறேன் வச்சு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனல் புருஷங்காரன் கொடுக்குற காசை வச்சு தான் நான் இப்போ சாப்பிட்றேன் பார்த்தியா எனக்கு ஒரு மாதம் செலவே 30,000 தாண்டி மிச்ச காசெல்லாம் யாரும் உன் கள்ள புருஷன் நான் கொடுப்பேன் கேட்குறேன் என் பேர் ஒரிஜினல் பேர் சுப்புலட்சுமின்னு உலகத்துக்கே தெரியும் என்ன பெருசாக கிழிச்சுக்கிட்டேன் வேறு புது கதையாக இருந்தால் சொல்லு ஏதாவது சூர்யாவோட பர்சனல் கிருஷ்ணல் ஆமாம் ஏதோ முஸ்லீம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ரைட் ஓகே இனிமேல் வந்து இந்த முஸ்லீம்காரவங்களை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி இஸ்லாம் மதத்தை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி நீ பேசாத உன் குடும்பம் பெரிய குடும்பம் தான் எவனும் கேட்க மாட்டாங்களா உடையலாம் தனி தெரிச்சு விட்டாங்களோ அப்புறம் இதுக்கு அவனே என் குடும்பம் பெரிய குடும்பம் சாப்பாடுக்கு வந்து எங்கள் அக்கா கொடுக்குறாங்க தங்கச்சி கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லாத நீ என்ன பண்ணி இப்போ பணம் சேர்த்து வச்சுருக்க யூடியூப்பில் வருமானம் வர போய் தான் வந்து நீ ஒவ்வொருத்தரையாக டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிற யூடியூப்லேருந்து எவ்வளோ பணம் உனக்கு ஏறுது எத்தனை ஆயிரம் சப்ஸ்கிரைப் சரி நீ சரியான பொம்பளை யூடியூப்பில் வந்து கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கலாமே ஏன் ஆஃப் பண்ணி வச்சுருக்க சப்ஸ்கிரைபரை எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்க இதுக்கே தைரியம் இல்லாத வண்டிலாம் எதுக்குடி வனிதா அக்காவை பற்றி பேசுகிற வனிதா அக்காவை பற்றி பேசுகிற அளவுக்கெல்லாம் உனக்கு அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாது நாஞ்சில் விஜயன் நீனும் அவனும் சேர்ந்து போட்ட நாடகம் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரியா ஆமாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்த 24 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுப்பாங்களே அது ஏன் ஓ விஷயத்துலையும் சூர்யாதேவி அவ விஷயத்துலையும் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க என்னடா நாடா போடுறீங்களா ஒன்றுமே தெரியாதா பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் தாப்பா அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் விஜய் நீ இப்படி பேசு நான் மண்டையை போனது நான் ஒரு 3 தையல் போட்டுக்கிறேன் பேட் எடுத்து அடித்த மாதிரி நான் அடித்த மாதிரி நீ கட்டிக்க உனக்கு சப்ஸ்கிரைபர் கூடும் எனக்கு சப்ஸ்கிரைபர் கூடும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப மோசமாக பேசுவேன் ரொம்ப அசிங்கமாக பேசுவேன் சூர்யா எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக பேசின பொண்ணு யூடியூப்பில் போய் என்னை சர்ச் பண்ணாலே தெரியும் சூர்யா ரவுடி பேபி அப்படின்னு இந்த 2 மாதம் வந்து ரொம்பலாம் குதிக்காத நீ என்ன பண்ணுறனா மூடிக்கிட்டு எனக்கு ரிப்ளை பதில் பண்ணு நான் நீ ரிப்ளை பதில் பண்ணி சூர்யான்னு பேசுனா அவள் ஃபேமஸ் ஆயிடுவான்னு பார்க்குறியா அடி பார்த்தா உன்னைய விட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தவ ஹைஃபையாக இருந்தவ ஸ்டாராக இருந்தவ எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வந்தவ சூர்யா சரியா 1 வருஷத்தில் உலகத்தையே வந்து பேச வச்சவ சூர்யா ஒரு வனிதா சிஸ்டரை வந்து பேசிட்டு நான் கேட்குறேன் உனக்கு நடிக்க வருமா ஆட வருமா ரசனை வருமா எனக்கு எல்லாம் வரும் அசிங்கமாகவும் பேசுவேன் அழகாகவும் நடிப்பேன் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா ஹெல்ப்பும் பண்ணுவேன் என்னென்ன செய்யணும் நேற்று கூட தான் களை பிடுங்க தெரியும்னு சொன்னேன் எல்லாம் கடைங்க போடி நீ பிடுங்கின கடை எங்களுக்கு தெரியும்னாங்க நேற்று களை பிடுங்கினேன் நாற்று நட்டேன் கருதறுப்பேன் என்ன வேலை எனக்கு தெரியாது மட்டும் நீ சொல்லு நான் பார்க்குற வேலையெல்லாம் நீ செய்வியா நான் நடிக்கிற நடிப்பு உன்னால் நடிக்க முடியுமா அதாவது நான் பண்ணுற அதே கலை நயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை உண்டு அது உனக்கு தெரியுமா உனக்கு வருமா நீ இப்படி 4-3 பட்டையை போட்டுட்டு அப்படியே இங்கே ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சாமி படத்துக்கு வந்து பூவை போட்டு நீ எல்லாம் வந்து பயபக்தியோடு இருந்துட்டா நீ ரொம்ப நல்லவளாயிருவியா சென்னையில் எவன்கிட்ட என்னென்ன ரேட்டுக்கு போனேன்னா எனக்கு தெரியாது இருந்துச்சியா நீ இப்போ ரீசனாக ஒருத்தர்கிட்ட பேசினேன் நீ வக்கீல வச்சுருக்க அவன் வந்து நீ இப்படி பேசி இப்படியெல்லாம் உனக்கு பணம் வரும்னு சொல்லி அவன் போடுற சுவிட்சில் தான் நீ கரண்ட்டு வந்து ப்ரைட்டாக எரியிற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படா இவளுக்கு தெரியும் வைக்கும் அப்படின்னு நினைக்காத இன்னும் பல பேர் தெரியும் உன்னைய பற்றி சரியா நீ என்னைய பற்றி வந்து அலசி ஆராயிரதெல்லாம் விட்டுப்புட்டு போய் உழைச்சி சம்பாரி இப்படி உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை பேசி எல்லாம் நான் சொல்கிறேன் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னடா சூர்யா அப்படி பேசுகிறாளேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காங்க நீங்கள் இந்த எச்சக்கலை முண்டை சூர்யாதேவி இருக்கா பார்த்தீங்களா எச்சக்கலை முண்டை அவள் பெரிய பத்தினியா இவளெல்லாம் கூட்டிகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு தான் எடுக்கணும் தான் பத்தினி தான் ஒருத்தனுக்கு தான் போனான்னு இவளை டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் இவள் வந்து 4 நாளைக்கு முன்னாடி அவங்கிட்ட போனா 5 நாளைக்கு முன்னாடி அவங்கிட்ட போனா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே எடுங்க ஐ டோன்ட் கேர் நான் கவலையே பட மாட்டேன் எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுக்கிறீங்க எத்தனை டெஸ்ட் எடுக்கிறீங்க நான் ரெடி என் புருஷன் வந்து சிக்கன் தரலான்னு தெரியும் நான் இப்போ வரைக்கும் பியூராக இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் நான் டெஸ்ட் எடுக்க வர தயாராக இருக்கேன் நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர தயாராக இருக்கியா அதாவது நீ ஏவன்ட்ட போனால் என்ன போனால் யோக்கியமாக இருக்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுக்கலாம் 2 பேருமே ப்ரூவ் பண்ணலாம்
நீ என்ன வனிதாவை மிரட்டி பார்க்குற, நாஞ்சில் விஜயனை மிரட்டி பார்க்குற, என்கிட்ட நீ வந்து மிரட்டு. ஓ வண்டவாளம் தண்டவாளம் நான் பார்க்குறேன், பார்க்கலாமா டிஎன்ஏ டெஸ்ட்டில்? நீலாம் நாட்டை பற்றி பேச வந்துட்டா பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாப்பாக வச்சுக்காங்கன்னு நீ பேசுகிற. நீ பெற்று வச்சுருக்கிறது பொம்பளை பிள்ளை தான். இந்த பொம்பளை பிள்ளைகளை பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி பேசுறது, அப்புறம் இந்த வனிதாவை பற்றி 3 புருஷன் கட்டிட்டேன் 4 புருஷன் நீ கட்டிட்ட அப்படின்னு சொல்லி பேசுறது, அப்புறம் அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறப்ப பீட்டர் பால் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப நான் அன்னைக்கே சொன்னேனே பீட்டர் பால் நீலாம் நல்லா இருப்பியா அப்படி இப்படிங்கிறது, அப்புறம் வந்து வனிதாவுக்காக நீ கண்ணீர் விடுறது, அப்புறம் நாஞ்சில் விஜயனை கூட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டி கொடுத்து சம்பாரிச்சது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் வந்து துரோகி நீ அவனே 2 பேரும் சேர்ந்து வீடு பிடிச்சிக்கலான்னு சொன்னியே, 2 பேரும் சேர்ந்து பொம்பளை பிசினஸ் பண்ணலான்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனை பற்றி பேசுறது. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நான் ஒன்றும் யோசிக்காமல் இருப்பேன், உன்னோட வீடியோலாம் பார்க்காம இருப்பேன் பார்த்தியா. மெயினாக டார்கெட் பண்ணுறது வந்து ஒரு சில விஷயங்கள் அதை நான் பண்ணுவேன். நீ நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுக்கல, அல்ல கொரோனாவுக்காக நீ வந்து துப்புரவு பணியாளராக நீ வந்து கஷ்டப்படலை, மருத்துவர்கள் மாதிரி ரவும் பகலும் தன்னோட உயிரையும் தன்னோட குடும்பத்தையும் அர்ப்பணம் பண்ணி டாக்டர் எல்லாரும் பல உயிரை காப்பாற்றிருக்கிறதுக்காக நீ வந்து ஒன்றும் சேவை பண்ணலை, நம்ம நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்து மக்களுக்குரிய கஷ்டத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ பண்ணலை, சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீ இருந்து யாருக்கு என்னென்ன மாதிரி மெடிசன் என்னென்ன மாதிரி டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கன்சல்ட் பண்ணல. அடுத்து இந்த நாட்டையே பாதுகாக்கிறது எப்படின்னு சொல்லி நம்மளோட நாட்டோட பிரதமர் மோடி ஐயா அவர்கள் மாதிரி நீ ஒரு துவம் கிளிக்கலை. நீ பேசவும் இங்கே அவசியம் இல்லை. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, அவள் பேசுகிறத நீங்கள் கேட்குறனாலையும் அவளோடதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால தான் அவள் இந்த அளவுக்கு பேசுகிறா. ஒன்றுமே இல்லை, அவளோடதை நீங்கள் எல்லாமே ரிட்டன் பண்ணுங்க. அவள் என்ன பேசுகிறாளா இப்படியே அடங்குறாளான்னு மட்டும் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஐயோ இந்த பொண்ணு இப்படி பாவம் எல்லாருக்கும் இறக்கப்படுதே எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுதே பாவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் பாவங்கிற வார்த்தையில் அவள் சம்பாதிக்கிறது பல லட்சம். சரியா? நீங்கள் வந்து பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸுக்குமே அவளுக்கு அமௌண்ட்டு போயிட்டுருக்குது. அங்கே டாலர் பணம் கிடையாது, டாலர் அமெரிக்கன் டாலர் அவளுக்கு போய்கிட்டு சேவ் ஆகிட்டு இருக்குது. அவள் சரியான பொம்பளையாக இருந்தால் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட பணத்தை வாங்கிக்கிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் டைம் பாஸ் நீங்கள் நினச்சிருக்கீங்க, உங்கள் காசில் அவள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னால் கூட தான் முடியும். ஏன் எனக்கு முடியாதா? நான் கேட்குறேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் யார் அவளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா எல்லாருமே வந்து வெளியே வாங்க, பெல் பட்டனை வந்து திருப்பி பிளாக் பண்ணிட்டு வெளியே வாங்க. அவள் ஆட்டம் எப்படி தன்னால் அடங்குதுற மட்டும் பாருங்கள். நான் சொன்னது நீங்கள் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவள் தன்னால் பழைய குரடி கதவை துரடின்னு எங்கேயாவது போய் கக்கூஸ் கழுவிக்கிட்டு எங்கேயாவது வீட்டு வேலை போய் பார்த்துக்கிட்டு எங்கேயாவது மூத்திரசனத்தில் வந்து கஞ்சா விற்றுக்கிட்டு எனக்கு இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியான்னு சொல்லி ரெட்டு பேசிகிட்டு இருப்பா. என்னைய சுப்புலட்சுமி ஆமாம் சுப்புலட்சுமி என் பேர் தான், சூர்யாவும் என் பேர் தான், எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் தான், தாராபுரம் தான், செட்டிப்பாளையம் தான், திருப்பூர் தான். இதுக்கு மேலே நான் என்னடி அட்ரஸ் சொல்லிட்டோம்? ஏடி நானே அட்ரஸ் சொல்கிறேன், நீ சொல்லேன்டி. ஏடி போய் அது என்னது என்னமோ ஒரு மரம் சவுக்கு மரமா, அது என்னமோ ஒரு மரம்ல அந்த காட்டுக்குள்ள உட்காந்து பேசுகிறேன். வேர்த்து விறுவிறுக்குது. ஏசி இல்லாமையா? ஓசியில் ஏசி வாங்கி போட்டு ஓசி காற்று வாங்கினா அப்படித்தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது ஒழிச்சு ஏசி வாங்கினா தான் குழு குழுன்னு இருக்கும், இல்லைன்னா அப்படி தான் குப்பு குப்புன்னு இருக்கும். சரியா? அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ரிப்ளை எனக்கு பதில் போடுற. சரியா? இந்த மற்றவளை கூட்டியே குழப்புற மாதிரிலாம் என்னை குழப்பாத. நல்லா ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவன். அதனால் நீ வந்து பதில் வீடியோ நான் போடுறேன். நீ போட்டால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் வந்து உன்னை வந்து இப்போ தான் என்ட்ரு ஆயிருக்கேனா? வனிதா சிஸ்டர் பேசி தானே நீனே பிச்சை எடுத்து வாங்கி தரேன், பிச்சைக்கிற நாய். வனிதா சிஸ்டர் பேசுகிறதானே நீ அந்த காசு வாங்கி நான் சோதிங்கிற பண்ணி உழைச்சா தின்ன சொல்லு பார்ப்போம். எங்கெங்கே போய் நீ உழைச்ச இடத்துல நீ சொல்லு. நீ உழைச்சியா இல்லை நான் சொல்கிறேன். சரியா? வேணாம், நான் அப்புறம் ரொம்ப மோசமாக பேசுகிறேன். நான் இனிமேல் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன். ஆனால் நீ சொல்ல வனிதா சாரி சூர்யா தேவி, நீ ரிப்ளை பதில் அனுப்பு, ரிட்டன் வீடியோ நீ போடு.